அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள விஷயமாக தாங்க இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரிதான நாள், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வருடத்தின் கடைசி பௌர்ணமின்னு கூட சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் மிகவும் உகந்தது மட்டும் கிடையாதுங்க, சிவபெருமானுக்குமே இன்றைய நாள் மிகவும் உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் இந்த 3 தெய்வங்களையும் இந்த முறையில் வழிபடும் போது ₹1 கூட செலவு கிடையாதுங்க. இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம், அதாவது இப்போ வரக்கூடிய வருடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழக்கூடிய வருடமாகவும், வீட்டில் தன தானியம் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவும், பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த 3 தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது எப்படி, எந்த வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தரலாம். இந்த இமேஜில் பாருங்கள், வராகி அம்மன், ஒரு குழந்தை வராகி அம்மன் போல க்யூட்டாக அம்மா அழகாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோடு அந்த தீப ஒளியில் காட்சி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மா. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் வியாழக்கிழமை நம்ம கூட்டு பிரார்த்தனை நம்ம சேனலில் பண்ணுவோம். அப்படி ஒரு சகோதரிக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக அவங்களுடைய தம்பிக்காக பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க, குழந்தை வரம் வேண்டி. அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா. வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து சாயப்பாவையும் வராகி எண்ணையும் வழிபட்டு கொண்டே வாங்க. அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க பலன் கொடுக்கக்கூடியதுங்க. யாருமே இதை தவற விடாதீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலனை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது, ஆனால் இதை செய்கிற பட்சத்தில் வரக்கூடிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அற்புதம் நிறைந்த வருடமாக கண்டிப்பாக மாற்றக்கூடிய அற்புத வழிபாடு தான். இன்றைக்கு நீங்கள் இரவு நேரத்துக்குள்ளே இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வாசலில் ஏதாவது ஒரு இடத்துல பசும் சாணம் கிடச்சிதுன்னா அந்த சாணத்தால் உங்கள் வீட்டு வாசலில் ஸ்வஸ்திக் வரைங்க. இப்படி வரையும்போது ரொம்ப அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லம் தேடி இன்றைய நாளில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் பசும் சாணம் கிடைக்காத பட்சத்தில் மஞ்சளும் குங்குமமும் தண்ணீரில் பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் பாருங்கள், அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கால்படாத இடத்துல இந்த ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக்கோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வத்தோட கையிலுமே இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குங்க. நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்க முன்னும் விநாயகரை நம்ம வழிபடுறோம் இல்லையா, அவரோட கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வஸ்திக் சின்னம். அதனால தான் இது வெற்றியின், அதாவது இதை நம்ம செய்கிற பட்சத்தில் நமக்கு தோல்வி என்பதே இருக்காதுங்க. இந்த ஸ்வஸ்திக் பார்த்திங்கன்னா தடையற்ற நல்வாழ்வு அப்படின்ற பொருள் தாங்க. எல்லா விதத்திலுமே இந்த ஸ்வஸ்திக் நமக்கு வெற்றியை தேடி தரும். நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நம்ம இல்லத்தில் ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சின்னம் தான் இந்த ஸ்வஸ்திக்கு. அதனால் குங்குமத்தில் பன்னீர் கலந்துக்கோங்க. இல்லைன்னா பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி உங்களுடைய நிலவாசல், அதாவது கதவு மெயின் டோருக்கு பாருங்கள், அதுக்கு வெளியில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை இன்றைக்கி கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க. ஏன் குங்குமத்தால் வரைகிறோன்னா, செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி வந்திருக்கு. அதனால் செவ்வாய்க்குரிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் இல்லையா, அதனால் ஸ்வஸ்திக் இங்கே வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை ரூமில் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக யாரை வணங்குகிறோமோ அவங்களுக்கு முன்னாடியும் இந்த குங்குமத்தால் இன்றைய தினத்தில் ஸ்வஸ்திக் வரையும் போது அவங்களுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. இது போல் நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. கிச்சனிலையுமே ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் சின்னதாக குட்டியோண்டு குங்குமத்தால் ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்தடை நீங்கிறதுக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கிறதுக்கும் இந்த வழிபாடை பண்ணுங்கள்.
உங்ககிட்ட 5 ரூபா நோட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 5 ரூபா நோட்டு இல்லாதவங்க 100 ரூபா நோட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேடி பிடிச்சி 5 ரூபா நோட்டு இருக்கான்னு பாருங்கள். இல்லாத பட்சத்தில் 100 ரூபா எடுத்துக்கோங்க. 100 ரூபாவும் இல்லை அப்படின்றவங்க ஒரு 20 ரூபா தாள் இருக்க பாருங்கள், பச்சை கலரில் இருக்கும். இந்த நோட்டை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதனால் அந்த ஒரு நோட்டை எடுத்துட்டு குங்குமத்தால் அந்த நோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக்கை நீங்கள் எப்படி வரையணும்னா, உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா, பசு நெய் இருந்துச்சுன்னா பசு நெய்யோட குங்குமத்தை குழச்சி அதை ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி, ஊதுபத்தி குச்சி இருக்குது பாருங்கள், அதாலையும் சின்னதாக ஒரு இடத்துல எழுதலாம். இல்லைன்னா மாதுளம் குச்சி, வெத்தலை காம்பு இது போல் ஏதாவது ஒன்று எடுத்து நோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பசுனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பன்னீர் கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டிங்க இல்லையா, இப்படி வரைஞ்சிட்டு மகாலட்சுமி தாயாரோடைய அம்சமாக இருக்கும் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள். நம்ம பொங்கலுக்கெல்லாம் நம்ம மண் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய பானையில் கட்டுவோம் பாருங்கள், பசு மஞ்சள். இந்த மஞ்சள் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப லக்குங்க உங்களுக்கு. இந்த மஞ்சள் கிடச்சிதுன்னா இந்த மஞ்சளை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 100 ரூபாயோ இல்லை 50 ரூபா இல்லை 20 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு நடுவில் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு மஞ்சளோட இந்த நோட்டை சுற்றிடுங்க. நோட்டை சுற்றி உங்கள் வீட்டில் சிகப்பு கலர் இல்லை மஞ்சள் கலரில் எந்த ஒரு கயிறு இருந்தாலுமே அந்த கயிறால் இந்த நோட்டை நல்லா ஒரு 11 முறை சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை உங்கள் கையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கல்லுப்பு வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த கல்லுப்பை வேறு ஏதாவது ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிட்டு அந்த கண்ணாடி பவுலுக்கு அடியில் நீங்கள் 100 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபா நோட்டில் மஞ்சளை வச்சு மந்திரம் சொல்லி சுற்றிருக்கீங்க பாருங்கள், அந்த சிகப்பு கலர் நூலால் சுற்றிருக்கீங்க பாருங்கள், அதை அந்த கல்லுப்பு கடியில் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பால் நிரப்பிடுங்க. இப்படி நிரப்பிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல் வச்சுடுங்க. வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அது அந்த இடத்துல இருக்கட்டும். ஒரு மாதம் 2 மாதம் கழித்ததுக்கப்புறம் அந்த உப்பு மஞ்சளையும் எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டுடுங்க. திருப்பி அந்த ரூபா நோட்டை மாற்றக்கூடாது. அதிலே இன்னொரு பச்சை மஞ்சளை வச்சு இது போல் மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்லி திருப்பி கல்லுப்பிலே வச்சுட்டே வாங்க. இது போல் ஒரு மாதத்துக்கு 2 மாதம் மாற்றிட்டே வாங்க. மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்று இரவுக்குள்ளே உங்களுடைய மஞ்சள் வச்சுருக்கிற டப்பாவில் 3 ஏலக்காயை கையில் வச்சுட்டு, இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆற்றல் மிகுந்து இருக்கிற ஒரு பொருள். இன்றைக்கி சுக்கிரனுடைய பரிபூர்ண அருளும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு அதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த கையில் அந்த 3 ஏலக்காய் வச்சுருக்கீங்க பாருங்கள், இந்த ஏலக்காவை கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்ற மந்திரத்தை 11 முறை சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ இது எல்லாம் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கம்மா அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 3 ஏலக்காயும் நீங்கள் சமையல் அறையில் வச்சுருக்கிற மஞ்சள் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அசைவம் சமைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மஞ்சளை ஒரு சின்ன ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு அதுக்குள்ளே இந்த 3 ஏலக்காவை போட்டு வச்சுக்கோங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். இந்த 3 ஏலக்காயும் மாதம் நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாற்றிட்டு திருப்பி இது போல் வச்சுக்கலாம். இந்த 3 ஏலக்காயும் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணாமல் வெஜ்ஜு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதையும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.